ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இப்போ வந்துட்டு இந்த வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கூலாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஏசி ரூமில் வச்சுருக்கோம், அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப கடுகடு கடுகடுன்னு கோல்டாக இல்லை, ஆனால் ப்ளசண்ட்டாக எதமாக கூலாக இருக்குது. எதமாக குடிக்கிறப்ப தாகம் தீருது, அதே சமயத்தில் பல்லில் கூசுறது அதெல்லாம் இல்லை. ஏன்னா இது ரொம்பவே குளிர்ச்சியும் இல்லை, ரொம்பவே ஹீட்டும் இல்லை, ஒரு குளிர்ச்சி, ஒரு கூல்னஸ். அது போட்டாலே தாகம் வந்து தாகத்தை தணிக்குது. இந்த மாதிரி பல மக்கள் இருக்காங்க. கூல் இப்போ சொல்லுவாங்க, இவன் வந்து ரொம்ப சாஃப்டானவன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீஸ் அ கூல் கை. COOL, கூல். கூல், ஹீஸ் அ கூல் கை. அதுதான் இவன் கொள்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி கூல், COOL, கூல், GUY. கைனா வாலிபர்களுக்கெல்லாம் கை சொல்லுவாங்க. கூல், ஹீஸ் அ கூல் கை அப்படின்னா இவன் ரொம்ப சாஃப்டானவன், அதிகமாக கோச்சிக்க மாட்டான், அந்த மாதிரி. அதே மாதிரி கோல்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடுன்னு. இது வந்து சாஃப்டாக இருக்குது. கடுன்னா எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி தண்ணி உறைஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் முக்கால்வாசி உறைஞ்சிருக்கும், கால்வாசி உறைஞ்சிருக்கும். பல்லில் பல்லு கூசும், தொண்டைக்குள்ளே போட்டால் தொண்டைக்குள்ளே வந்து ஒரு மாதிரி முழுங்கவும் முடியாது. இந்த எப்படி சொல்லுவாங்க, நெய் வந்து சூடாக இருக்குங்கிறனால முழுங்கவும் முடியாது, அது நெய், அதனால துப்பவும் முடியாதுங்கிற கதையாக சிலது வந்து கோல்டாக இருக்கும் இல்லையா, கடுன்னு. தாகமாக தான் இருக்கும், ஃப்ரிட்ஜு திறந்து எடுத்து பாட்டிலில் இருக்கிற தண்ணியை வாயில் ஊற்றிக்கலாங்கிறப்ப பல்லு எல்லாமே, தொண்டை எல்லாமே கடுன்னு. அதில் ஒரு ப்ளசண்ட்டான இதமான பிஹேவியராக இருக்காது, அன்பிளசண்ட்டாக இருக்கும். ஐயோ இப்படி வாயில் தண்ணி ஊற்றிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கோல்டு பிஹேவியராக இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, ஐ டோன்ட் லைக் யுவர் கோல்டு பிஹேவியர். உன்னுடைய ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அன்பிளசன்ட் பிஹேவியர். ஒரு நல்ல குணங்கள், நல்ல ஒரு பிஹேவியர் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைகளில் ரொம்பவே வானரமாக பட்டுக்கும் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்களா, ஐயோ இப்படி என்னால் தாங்க முடியல அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் லைக் ஹிஸ் கோல்டு பிஹேவியர். பொறுத்துக்க முடியாத எடுத்து அதை உடைக்கும், இதை போடும், இதை பிக்கும், அந்த மாதிரி. அது கோல்டு பிஹேவியர். ஸோ கூல், COOL, கூல்னால் இதமானது, ப்ளசண்ட், அது விரும்பத்தக்கது. கோல்டு அப்படின்னா கடுன்னு தண்ணி எப்படி பல்லுக்கும் நம்ம குடிக்க விருப்பமும் இல்லாமல் விருப்பப்படாமல் இருக்கிற மாதிரியே சில பேர் பிஹேவியர் வந்து கோல்டு பிஹேவியர், விச் அது நமக்கு பிடிக்காது, விச் வி டோன்ட் லைக் இல்லையா. இதிலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.